பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினால இந்த நேரத்திலும் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடினால, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறதுனால. அல்லேலூயா. ஆம் பிரியமானுள்ள, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், மட்டுமல்ல பிரியமா இருக்கிறார். வேத புத்தகத்தில் பிரியமானவனே என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறதே பார்க்கிறோம். பிரியமானவனே, ஜெபிக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பிரியமானவனே என்று அழைக்கிறார். தேசத்துக்காக கண்ணீர் விட்டு கதறுகிறவர்களை பார்த்து பிரியமானவனே என்று அழைக்கிறார். புலம்பி ஜெபிக்கிறவர்களை, ஆராதிக்கிறவர்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார், பிரியமானவனே என்று அழைக்கிறார். மட்டுமல்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்வோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருக்கு பிரியமானவனாய் நாம் வாழ்வோமா? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கூடி வந்திருக்கிற அனைவரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அவர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமுள்ளவனா இருக்க எனக்கு கிருபை தாரும், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. நன்றி ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் தன் ஜனங்களை 40 வருஷம் நடத்தின கர்த்தர் நம்மையும் நடத்துவார். ஏனென்று சொன்னால், அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்துக்காக தேவன் அற்புதங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய, ஆண்டவரே, வெளிச்சத்தின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போ, வறண்ட நிலம் தவிப்பது போ, என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. அவர் நம்முடைய ஏக்கமாய் மாறணும்.
அவர் நமக்கு பிரியமான தேவனா இருக்கும்போது, அவர் நமக்கு பாசத்துக்குரிய தேவனா இருக்கும்போது, நம்முடைய ஆசைக்குரிய தேவனா இருக்கும்போது, தேவன் நம்மை அழைப்பார், பிரியமானவனே, பிரியமானவளே. ஹல்லேலூயா. வந்திருக்கிற நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னா நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்மை ஆளுகை செய்வார். அவர் ஆளுகை செய்யும் போது நேர்மையான பாதையில நடத்துவார். ஹல்லேலூயா. துணையாய் நமக்கு இருப்பார். துன்பத்துல நம்மோடு கூட இருப்பார். கனிவோடு நம்மை நடத்துவார். அவருக்கு ஆராதனை செய்வோமா? ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய நினைவெல்லாம் அவராய் மாறணும். நம்முடைய பேச்செல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். நாள் முழுவதும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், கண்மணி போல் காத்தருளும், விருப்ப செயல்படுத்தும்,
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அல்லேலூயா. நாள் முழுவதும் வழிநடத்துங்க ஆண்டவரே. கண்ணின் மணி போல் என்னை காத்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, உம்முடைய விருப்பம் செயல்பட கிருபை செய்ய ஆண்டவரே. அல்லேலூயா. ஏனென்னா நீங்க அதிசயமானவர், நீங்கள் அதிசயங்களை செய்கிறவர், ஆறுதல் நாயகன் ஆண்டவரே. நன்றியோடு எனக்கு அன்பான வாலிபனே, சகோதரியே, சகோதரனே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்தார் என்று பல தடவை கேட்டிருக்கலாம். அவருக்கு பிரியமான மார்க்கத்தில் நடந்தால்தான் நன்மைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஓ அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆமாண்டவரே, பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படையா என்னை மாற்றுங்க, உடைத்து விடுங்கப்பா, என்னை உருவாக்கும், பண்படுத்தும் ஆண்டவரே, உமக்காக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் துதித்து ஆண்டவரை ஆராதிப்போமா? அல்லேலூயா. நன்றி இயேசுவே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் ஒரு மாற்றும், உடைத்து விடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவர் நம் நதியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறார், ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொருவரும் தொடுகிறார். அல்லேலூயா. உடைய பிரசன்னம் நம் நடுவில், உடைய பிரசன்னம், ஆமென், ஆளுகை செய்கிற உடைய பிரசன்னம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே, தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வியாதிகள், எல்லாம் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. ஓ, தீராத பிரச்சனைகளை ஒளிந்து போகட்டும். ஆளுகை செய்யப்பா. இதுவரை பிசாசு ஆளுகை செய்தது போதும்.
ஹல்லேலூயா. வியாதிகளை கொண்டு வந்தது போது ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யும் பொழுது, நீங்க தொடும் பொழுது அற்புதங்கள் அற்புதங்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. உமக்கு எல்லா துதிகளை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.